ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் பாகம் 8. இதுவரை 7 பாகம் முடிந்துள்ளது. 7 ராகங்களில் பாடியுள்ளோம். பூபாலம், பிலஹரி, தன்யாசி, நாட்டக்குறிஞ்சி, சாவேரி, சிம்மேந்திர மத்தியமம், கேதாரகோளம். இன்று 28வது ஸ்லோகத்திலிருந்து 31வது ஸ்லோகம் வரை பாடுவோம். 4 ஸ்லோகங்கள் பந்துவராளி ராகத்தில் பாடுவோம். வாருங்கள், ஸ்ரீ லலிதாம்பிகையின் அருள் பெற்று ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் பாராயணம் தொடருவோம். ज्वालामालिनिकाक्षेप्त वह्नि प्राकारमध्यगा भण्डसैन्यवदोद्युक्त शक्तिविक्रम हर्षिता नित्यापराक्रमाटोप निरीक्षण समुत्सुका भण्डपुत्र वधोद्युक्त बालविक्रमनन्दिता मन्त्रिण्यम्ब विरचित विषङ्गवध तोषिता विशुक्र प्राणहरण वाराही वीर्य नन्दिता कामेश्वर मुखालोक कल्पित श्री गणेश्वरा महागणेश निर्भिन्न विघ्नयन्त्र प्रहर्षिता भण्डासुरेन्द्र निर्मुक्त शस्त्र प्रत्यस्त्र वर्षिणी. இன்று வெள்ளிக்கிழமை ஸ்லோகங்கள் 28லிருந்து 31 வரை பந்துவராளி ராகத்தில் பாடினோம். இந்த 4 ஸ்லோகங்களின் அர்த்தம் இப்போ சொல்கிறேன். பண்ட சைன்ய வதோத்யுக்த சக்தி விக்ரம ஹர்ஷிதா. பண்டாசுரனின் சதுரங்க சைன்யத்தை வதம் செய்வதற்கு முயற்சியை அடைந்த நகுலி முதலிய சக்திகளின் பராக்கிரமத்தால் சந்தோஷத்தை அடைந்தவள். நித்யா பராக்கிரமாட்டோப நிரீக்ஷண சமுத்சுகா. காமேஸ்வரி முதலிய 15 திதி நித்யா தேவதைகளின் பராக்கிரமத்தின் வளர்ச்சியைக் கண்டு சந்தோஷம் அடைந்தவள். பண்டபுத்திர வதோத்யுக்த பாலவிக்ரம நந்திதா. பண்டனின் புத்திரனை கொல்லுவதில் முயற்சி கொண்ட தனது பெண்ணான பாவையின் பராக்கிரமத்தை கேட்டு மகிழ்ச்சியடைந்தவள். பண்டனின் பிள்ளைகள் சதுர்பாகு முதல் உபமாயன் வரையுள்ள 30 பேர்கள் இருந்தனர். இவர்களை கொல்லுவதற்கு ஸ்ரீ அம்பாளின் 9 வயதுள்ள பாலா என்ற பெண் சென்றாள். அவள் யுத்தம் செய்த பெருமையை மந்திரினி முதலிய சக்திகள் வந்து சொல்ல கேட்ட ஸ்ரீ அம்பாள் சந்தோஷமடைந்தாள் என பிரம்மாண்ட புராணத்தில் கூறியுள்ளது. மந்திரினி அம்பா விரச்சித்த விஷங்கவத தோஷிதா. மந்திரினி என்ற அம்பாளினால் செய்யப்பட்ட விஷங்கன் என்னும் பண்டாசுரனுடைய பிராத்தாவின் வதத்தால் சந்தோஷமடைந்தவள். விஷுக்ர பிராணஹரண வாராகி வீரிய நந்திதா. விஷுக்ரன் என்ற பண்டாசுரனின் மற்றொரு பிராத்தாவின் பிராணனை அபகரித்த வாராகி என்னும் தண்டினி சக்தியின் வீரியத்தை கண்டு சந்தோஷம் அடைந்தவள். காமேஸ்வர முகாலோக கல்பிதா ஸ்ரீ கணேஸ்வரா. காமேஸ்வரரின் முகத்தை பார்ப்பதினால் ஸ்ரீ கணேஸ்வரரை உண்டு பண்ணினவள். பிரம்மாண்ட புராணத்தில் மகா கணபதியை அம்பாள் உண்டு பண்ணியதை கூறும் ஸ்லோகங்கள். மகா கணேச நிர்பின்ன விக்னயந்திர பிரஹர்ஷிதா. மகா கணபதியால் உடைக்கப்பட்ட ஜெயத்திற்கு விக்னத்தை அளிக்கும் யந்திரத்தை கண்டு மிகுந்த சந்தோஷமடைந்தவன். பண்டனின் பிராதா சுக்கிராச்சாரிக்கு மேற்பட்ட சக்தி வாய்ந்தவன். அதனால் அவனுக்கு விஷுக்கிரன் என பெயர்.
அவன் தேவியின் சைன்யத்தின் நடுவில் பூமிக்குள் ஜெயவிக்னம் என்கிற யந்திரத்தை புதைத்து வைத்தான். அதை மகாகணபதி உடைத்து தூளாக்கிவிட்டார். இதனால் சந்தோஷமடைந்தாள் என்கிற கதை லலிதோ உபாக்கியானத்தில் உள்ளது. பண்டாசுரேந்திர நிர்முக்த சஸ்திர பிரத்யஸ்ர வர்ஷினி. பண்டாசுரனால் விடப்பட்ட சஸ்திரங்களையும் அஸ்திரங்களையும் தடுப்பதற்காக பதில் சஸ்திரங்களையும் அஸ்திரங்களையும் வர்ஷிக்கிறவள். அஸ்திரம் என்பது மந்திரத்தை ஜபித்து கையால் விடப்பட்ட பானமாகும். நமஸ்காரம்.